நான் கேட்கிறேன், நீங்கள் ஆளுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றீங்களே, நெஞ்சில கையை வச்சு ஒரு வாரத்தை கேளுங்க. அந்த ஆளுமை இல்லாதவர் தான் 7.5 அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினாரா இல்லையா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டு விலக்கு ரத்து செய்வோம். சட்டமன்றத்திலே போய் பேசுனீங்க. வெளியே சட்டமன்றத்தில் வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? 89 லட்சம் கையெழுத்து. இன்னைக்கு நாங்க மசோதாவை அனுப்பிச்சு விட்டோம். ஆளுநர் சரியில்லை, மேலே சரியில்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். நீங்க இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்க வாங்கிய வாக்குகள் எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? எங்களால் செய்ய முடியவில்லை. ஏன் அன்னைக்கு இவ்வளவு லீகல் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அவசரப்பட்டுட்டீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் சொன்னீங்க? சரி, நீட்டை விடுங்க. பல லட்சம் மாணவர்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன? ஜாக்டோஜியா போராட்டம் நடத்துறாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஆசிரியர்கள் போராட்டம் என்ன பண்றது? அப்போ இது என்னன்னா, ஏன் நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஏன் வெளியேறவும் மாட்டேங்கிறாங்க? அவங்க அந்த மக்களுக்கு தேவையான கோரிக்கையை சிபிஐ ஏன் நீங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க? அப்ப நியூயார்க் மாகாணத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு துறை அங்க வழக்குல நிக்குது. ஜெனீவாவில் சாம்சங் மேல்முறையீடு நிக்குது. உச்ச நீதிமன்றத்துல நீட்டு வழக்கு நிக்குது. இங்க சிபிசிஐடிக்கு மேல சிபிஐ வேணும்னு விசிகா நிக்குது. என்ன தீர்வு கொடுத்தீங்க?